வணக்கம். வேலைக்கு போகலாமாங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரீ எக்ஸாம் நடக்குமா? பொதுவாக நம்ம சேனலில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதை தவிர்த்து தமிழ்நாடு ரீதியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடத்துவாங்க. ஸோ அதை பற்றி பெரிய அளவு விழிப்புணர்வு இல்லை. ஸோ அது சம்மந்தமான என்னென்ன ஜாப்ஸ் வருது டெய்லி அரசு சார்பாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் வெளியிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் படித்து பாஸ் பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயிடலாம். ஸோ அது சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் ரீ எக்ஸாம் நடக்குமா? இப்போ சமீபத்தில் கூட நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணியிருந்தாங்க. அதாவது ரீ எக்ஸாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அது சம்மந்தமாக வீடியோ போடுங்க நிறைய பேர் சொன்னனால இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஸ்பெஷல் கேட்டகிரி, விடோஸ் அண்டு இராணுவ வீரர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவர்களுக்கு நான் கீழே குரூப்பில் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் லிங்க். அதில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ மற்றவங்களும் அவங்களுக்கு தனியாக லிங்க் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது அவங்களுக்கு நான் தனியாக லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரீ எக்ஸாம் நடக்குமா அப்படின்னா சத்தியமாக நடக்கவே நடக்காது. ஸோ இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சே, இதை தாண்டி ஏன் சார் நடக்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரொட்டஸ்ட்ன்றது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு அழுத்தம் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சார்பில் இருந்து டிஎன்பிஎஸ்சி ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இவ்வளோ டஃப்பாக இருந்தால் நம்ம மாணவர்கள் எது பாதிப்பாகிறாங்கன்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு வரும். மற்றபடி நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ண உடனே ரீ எக்ஸாம் நடத்திட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃபண்டு நிறையா இருக்குது. அதனால் போட்டு செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்காகலாம் இது பண்ணவே மாட்டாங்க. ஸோ ரீ எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத மறந்துடுங்க. ஆனால் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஏன்னா மற்ற இதில் 170+ இருந்ததுன்னா இந்த டைமில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 155+ போட்டவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான, ஏன்னா நிறைய பேர் நல்ல மார்க் எடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ 155 பேசிக்காக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீ எக்ஸாம் நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கு அது 99%, 98% வாய்ப்பு கிடையாது. அதை மட்டும் நீங்கள் தயவுசெய்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரீ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர எக்ஸாமை படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ அதில் குறிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம உண்மையாக தான் சொல்லுவோம். நீங்கள் வீடியோ கீழே யார் எப்படி திட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக ரீ எக்ஸாம் அரசு சார்பாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரீ எக்ஸாம் வச்சதா வரலாறே கிடையாது. ஸோ அதே தான் இதுக்கும். ஸோ யாரும் பெரிய லெவலில் ரீ எக்ஸாம் நடக்கும்னு நம்பிடாதீங்க. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம கிடைக்கும். ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிங்க. ஸோ நன்றி. ஸோ மேலும் ஒரு கூடுதல் வேலைவாய்ப்பு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.